அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதமாக இருக்கிறதுனால இப்போ ஃபித்ராவுடைய வசூல் ஆரம்பமாகிவிட்டது. இதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பாக ஒரு செய்தி வாட்ஸ்அப்பில் ஃபித்ரா விவரங்கள். ஹனஃபி 80 ரூபா, ஷாஃபி 140 ரூபா ஃபித்ரா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு பரபரப்பாக பரவிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அல்லாவும் அவனுடைய தூதரும் என்ன சொன்னார்களோ அதுதானே இஸ்லாம். وما كان لمؤمن ولا مؤمنة إذا قال الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுத்து விட்டால் அதில் சுய அபிப்பிராயம் கொள்வதற்கு எந்த ஒரு மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அருகதை இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஃபித்ரா தர்மத்தை எவ்வளவுன்னு நிர்ணயம் செஞ்சாங்களோ அதுதானே இஸ்லாம். ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள், நீ சாவியா பிறந்தா உனக்கு இம்புட்டு, அனஃபியா பிறந்தா உனக்கு இம்புட்டு என்று சொல்லி நிர்ணயிக்கின்றார்கள் என்றால் அப்ப இவங்க அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடிய கூட்டமா, முகமது ரசூலுல்லாஹ்வை ஏற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களா? சிந்திக்கணுமா இல்லையா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன போட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஷாஃபி மதவை சேர்ந்தவர்கள் அந்த ஷாஃபி ஜாதியில யாரெல்லாம் பிறந்திருக்கின்றார்களோ அவர்கள் பணமா கொடுக்க கூடாது, ஒன்லி கோதுமை அப்படின்றதான நீங்க போட்டுக்கிட்டு இருந்தீங்க. அப்ப இப்ப அந்தரப்பள்ளி அடிச்சு பணத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இறங்கி வந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த மாதிரியான வேற்றுமை வர வாய்ப்பு இருக்கின்றதா? அல்லாஹ் என்ன சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் அதுதானே இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எவ்வளவு நிர்ணயிக்கப்பட்டது ஃபித்ரா தர்மமாக ஒரு சாவு என்று சொல்லி ஹதீஸ்களில் வரக்கூடியதை பார்க்கின்றோம். தீட்டப்படாத கோதுமை, அதே மாதிரி பேரிச்சம்பளம், பாலாடை கட்டி எதுவாக இருந்தாலும் அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில இருந்து ஒரு சாவு நான் ஃபித்ரா தர்மமாக நாங்கள் வழங்கி வந்தோம் என்று தெளிவாக செய்திகள் இருக்கின்றது. அப்ப நாம என்ன சாப்பிட்றோமோ அதுல ஒரு சாவு. ஒரு சாவுனா என்ன, இப்படி கையில நம்ம அள்ளுறோம்ல, ரெண்டு கையும் சேர்த்து அள்ளினோம்னா வரக்கூடிய அளவு அந்த மாதிரி 4 அளவு அள்ளி போட்டோம்னா அதுதான் ஒரு சாவு என்று சொல்லப்படுகின்றது. அப்ப நாம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல அரிசி தானே நம்ம சாப்பிட்றோம், அரிசி தானே நம்ம உணவு, அதை நீங்க கையில அள்ளுங்க. அள்ளி நல்ல நிரப்பமா, நம்ம சாப்பிட்றதுல இருந்து ரேஷன் அரிசியில இருந்து கணக்கு பண்ணிடக்கூடாது, சரியா? நம்ம அள்ளுறத நம்ம சாப்பிட்ற அரிசியில இருந்து அள்ளி 4 கை அள்ளி போடுங்க. கரெக்டா நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோ அளவுக்கு வரும். அப்ப 2.5 கிலோ அளவு அரிசியினுடைய கிரயத்தை நீங்க கொடுக்க வேண்டியதுதானே, அதுதானே இஸ்லாம். இப்படிதானே நம்ம கணக்கு பண்றோம். என்னன்னு கேட்டா அரிசியை மட்டும்தான் கொடுக்கணும், கரையத்தை கொடுக்க கூடாதுன்னு அப்படி ஒரு கூட்டம் கிளம்பிக்கிட்டு இருக்கு. அப்படி பார்த்தா இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தங்கம் வெள்ளி மட்டும்தான் அந்த பண்டமாற்றுல பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்ப பணம் வச்சிருக்கிறோம், அப்ப பணத்துக்கெல்லாம் ஜக்காத் இல்லைன்னு அறிவிச்சுட்டு போயிருவீங்களா? அப்படி ஒரு அறிவாளி வேற கேட்டுக்கிட்டு இருந்தாரு. என்ன பணத்துக்கு நீங்க ஜக்காத்து கொடுப்பீங்களா, இருக்கா ஹதீஸ்ல ஆதாரம் காட்ட முடியுமான்னு. நம்ம வச்சிருக்கக்கூடிய பொருளும் அந்த பணமும் ஒன்றுதான். அப்ப அந்த பணத்துக்கு கொடுக்க வேண்டியது தானே சாதாரண சிந்திக்கக்கூடியவருக்கு விளங்குறது. அப்ப ஃபித்ரா தர்மம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில இருந்து ஒரு சாவு நிர்ணயித்திருக்கின்றார்கள் என்றால் அதை அள்ளி போட்டு கணக்கு பண்ணி பார்த்து அந்த நம்ம சாப்பிடக்கூடிய அரிசியினுடைய கிரயம் எவ்வளவு என்பதை கணக்கு பண்ணி 2.5 கிலோ அரிசி, நான் 60 ரூபாய்க்கு அரிசி சாப்பிட்றேன், ஒரு கிலோ அரிசி 60 ரூபாய்க்கு வாங்குறேன்னா எனக்கு 60 120 இது ஒரு 30 150 ரூபா நான் ஒரு நபருக்கு ஃபித்ராவாக நான் கிரயமா கொடுக்கணும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஃபித்ரா ஷாஃபிக்கு இவ்வளவு ஹனஃபிக்கு இவ்வளவு என்று ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தை பிரித்து நாசமாக்கி விட்டார்களே. சிந்திச்சு பாருங்க, எல்லாத்துலயும் பிரிவினை. ஒளி செய்யறது ஷாஃபிக்கு தனி ஹனஃபிக்கு தனி, தொழுகிறது ஷாஃபிக்கு தனி ஹனஃபிக்கு தனி, மாலிக்கு தனி ஹம்பலுக்கு தனி, வேணா அதையும் போட்டுக்கோ போ. ஹனஃபி 80 ரூபா, ஷாஃபி 140 ரூபா, மாலிக்கு 200 ரூபா, ஹம்பல் மதகுல பிறந்தவனுக்கு 500 ரூபான்னு எழுதி விடுவீங்களா? உங்க இஷ்டத்துக்கு நீ ஆடுவீங்களா? அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் என்ன சொன்னார்களோ அதை கேளுங்க. அதை விட்டு இவர்களுடைய நிலைமையை எந்த அளவுக்குன்னா, அதாவது ஹஜ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளில் செஞ்சது ஒரு ஹஜ். அந்த ஹஜ்ஜையும் கேட்கிறாங்க, நீங்க ஷாஃபி மதஹப் படிப்பில் ஹஜ் செய்ய போறீங்களா, ஹனஃபி மதஹப் படிப்பில் ஹஜ் செய்ய போறீங்களா, மாலிகி மதஹபா அம்பல் மதஹபா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கின்றது என்றால் அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றக்கூடிய கூட்டமா இவர்கள். அதுலயும் பாருங்க, அந்த ஹஜ்ஜில் ஷாஃபி மதஹப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு பெண்களை தொட்டால் ஒழு முறியும் என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள். அப்படி கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லல.
ஆனால் இவர்கள் அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க, தவாபு செய்வதற்கு ஒழு தேவையில்லை, தவாபு செய்வதற்கு ஒழு தேவைன்னு எழுதி வைத்திருக்கின்றார்கள். இப்ப கஅபத்துல்லாஹ்ல போய் தவாபு செய்வாங்களா? இப்ப பெண்களை கையில பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா மனைவியை விட்டுட்டா கூட்டத்தில் காணாம போயிடுவாங்க. ஏதாவது ஒரு உறவுக்கார பெண்களோட போகும் பொழுது அவங்களுடைய கையை பிடிக்கணுமா? மனைவி தங்கச்சி அக்கா கையை பிடிச்சா ஒண்ணு முறிஞ்சிடும் உங்களுக்கு, ஷாஃபி மதுஹப்கார அவங்களுக்கு. இப்ப தவாபே செய்ய முடியாது. உறவுக்கார பெண்கள் இல்லாட்டினாலும் எப்படியாவது கூட்டத்தில் போகும்போது ஏதாவது ஒரு பெண்மணி மேல இடிச்சு விட்டு போயிடுவாங்க, ஒண்ணு முறிஞ்சிருமா? இப்ப என்ன செய்யறாங்க, ஹனஃபி மதுஹப்ல ஒண்ணு முடியாதான் பெண்களை தொட்டா, சட்டம் எழுதி வைத்திருக்கின்றார்கள். இப்ப இந்த தவாப் நிறைவேறதுக்கு ஐடியா சொல்லி தர்றாங்க. அங்க போய் நின்றுக்கிட்டு நீங்க ஹனஃபி மதுஹப்ல மாறினா தான் ஒழுங்கா தவாப் செய்ய முடியும், இல்லாட்டி கியாமத் நாள் வரைக்கும் நீங்க தவாப் செய்ய முடியாது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, பேசாம இங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லி மதுஹப் மாத்துறாங்க. மதம் மாத்துற மாதிரி மதுஹப் மாத்தி விட்டு ஷாஃபி மதுஹப்ல இருந்து ஹனஃபி மதுஹப்புக்கு முர்த்ததாகி போயிட்டாங்க. எல்லாம் தவாப்பு செய்யக்கூடிய ஆளுநர்கள்லாம் முர்த்ததாக்கி விட்டு எல்லாரையும் ஹனஃபி மதுஹப் மாத்தி விட்டு அப்புறம் தவாப் முடிஞ்சவனையும் திருப்பி ஷாஃபி மதுஹப்புக்கு மாறிக்கோ. எப்படிப்பட்ட கூத்து! சரி, ஓகே. இப்ப நான் கேட்கிறோம், இதே அடிப்படையில் நீங்க ஷாஃபிக்கு 140 ரூபா போட்டிருக்கீங்க, ஹனஃபிக்கு 80 ரூபா போட்டிருக்கீங்க. இப்போ ஒருத்தவர் நான் இப்போ எனக்கு கம்மியா கொடுக்க விரும்புறேன், இப்ப நான் மதுஹப் மாறிக்கிறவா அப்படின்னு கேட்டு ஷாஃபி மதுஹப்ல இருந்து இப்ப ஹனஃபி மாறிட்டு 80 ரூபாய்க்கு ஃபித்ரா கொடுத்துட்டு போங்கடா டாட்டா காட்டிட்டு இப்ப நான் ஷாஃபி மதுஹப் மாறிட்டேன்னு சொன்னா உருப்படுமா இது? அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் என்ன சொன்னாலும் அதை கேளுங்கப்பா. அதை விட்டு அம்புட்லையும் நீங்கள் உங்க இஷ்டத்துக்கு பிரகாரம் எழுதி வச்சு கடைசியில கொடுமை என்ன கொடுமை தெரியுமா? ஷாஃபி ஹனஃபிக்கு ஃபித்ரா காசு டிஃபரண்ட் வந்தது வேற, கொஞ்சமா ஜீரணிச்சுக்கலாம். சூரிய உதயத்தை அனுப்பியிருக்காங்க, ஷாஃபிக்கு தனி ஹனஃபிக்கு தனி. ஷாஃபிக்கு 6:10, ஹனஃபிக்கு 6:12. ஏன்டா 2 சூரியனா? ஷாஃபிக்கு ஒன்று உள்ள வந்துட்டு அங்கேப்பா உள்ள போறேன் பாரு, இப்ப திருப்பி ஹனஃபிக்கு வர்றேன் அப்படின்னு வருமா? எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு அறியாமையில் இருக்கின்றார்கள் இந்த மக்கள். அப்ப சிந்திக்கணுமா இல்லையாங்க? அப்ப இப்படித்தான் இவர்கள் இஸ்லாத்தை விட்டு தூரமாக மதுஹப் என்ற பேர்ல போய் கடைசியில எந்த மதுஹப்னு எனக்கு தெரியலன்னு அஜரத்துல சொன்னாலும் விடமாட்டாரு. நீ இப்போ ஃபித்ரா கணக்கு பண்ணி கொடுக்கணும், மதுஹப் சொல்லியே ஆகணும். அஜரத் எந்த மதுஹப்ல நான் பிறந்தேன்லாம் எனக்கு தெரியல, நான் கண்டுபிடிக்கிறேன், நீ சொல்லு வா அப்படின்னு சொல்லி உங்க ஃபாதரனை நீ வாப்பா வாப்பான்னு கூப்பிடுறியா அத்தா அத்தான்னு கூப்பிடுறியான்னு கேட்கிறாரு. அது அத்தா அத்தான்னு கூப்பிடுறேன், அத்தா அத்தான்னு கொடுத்தா நீ 80 ரூபா விடுறா, வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டா 140 ரூபா விடுக்கணும்டா நீனு என்று சொல்லி கொடுமை. ஏன் வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டா ஷாஃபி மதுஹப், அத்தா அத்தான்னு கூப்பிட்டா ஹனஃபி மதுஹப். எங்க ஃபாதரை நான் டேடி டேடின்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் எந்த மதுஹப்? எனக்கு வேற ஒரு மதுஹப் சொல்லுவீங்களா? இல்ல குலுக்கல் முறையில் என்னை தேர்ந்தெடுக்க வைப்பீங்களா? எந்த இஸ்லாத்தை தழுவி வர்றவர் எந்த மதுஹப்? அவர் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மதுஹப்? சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றீர்களே, சஹாபாக்கள் எந்த மதுஹப்? சொல்ல முடியுமா? அப்ப இப்படி மதுஹப் என்ற பேரில் மக்களை வழிகேட்டின் பக்கம் தள்ளக்கூடிய இந்த வேலையை நீங்க செய்ய வேணாம் என்பதை அவர்களுக்கு கோரிக்கையாக வைத்து நிறைவு செய்கின்றோம். வாயிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.